இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால் ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருக்காங்க. ஒரு அரசு அதிகாரி தவறை சுட்டி காட்டதுனால பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்கார். நேற்று பார்த்தா ஒரு உணவகத்தில் வேலை பார்க்கிற பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. இவனுங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்கு, தடுக்கப்பட வேண்டும். பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைகள் எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல இருந்து வந்த குடும்பம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால் ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருக்காங்க. இது மிக 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 கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். பிழைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த கதி இனி யாருக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம பெயர் பெற்றிருக்கோம். இது தவறு. அதே மாதிரி மதுரையில ஒரு அரசு அதிகாரி தவறை சுட்டி காட்டதுனால பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்கார். இவனுங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த அம்மாவை எரித்தவராக அவருக்கும் சரி, ஒரு பீகார் குடும்பத்தை அழித்தவர்களுக்கும் கட்டாயம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அதே மாதிரி நேற்று பார்த்தா ஒரு உணவகத்தில் வேலை பார்க்கிற பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. திருநெல்வேலியில பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க ஒருத்தர் கத்தியில எடுத்து வெட்டிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் டாஸ்மாக், கஞ்சா போதை விற்பனை, சட்டம் ஒழுங்குதான். இங்க ஜாதி பிரச்சனையும் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் தடுக்கப்படணும். போகும்போது எல்லாம் என்ன கொண்டு போறோம்? கேப்டன் சொல்ற மாதிரி யாரும் போகும்போது ஒன்னும் கொண்டு போறது இல்ல. அருணா கொடியை கூட எடுத்து விட்டு தான் புதைக்கிறாங்கன்னு தலைவர் சொன்னதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஒரு தலைவர் கடவுள் மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நாம் இருக்கும் காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போறாம ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே இல்லாம அனைவரும் சந்தோஷமா அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கணும்ன்றதான் தேமுதிகவினுடைய எண்ணம், கோரிக்கை. எல்லாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம அறிக்கைகள் கொடுக்கிறோம். அரசு கவனத்திற்கு நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த விஷயங்கள் நல்லபடியாக தடுக்கப்படணும். சட்டம் ஒழுங்கு தடுக்கப்படணும். அவங்களும் முயற்சி எடுத்து செய்யறாங்க. இப்போ அந்த மதுரையில நடந்த ஒரு பெண்ணுடைய கொலை, அது ஆக்சிடென்ட்னு அதை முடிக்க பார்த்தாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் கிடையாது, திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை அப்படிங்கறத இன்னைக்கு காவல்துறை எடுத்து அவங்களுக்கு கொலை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க செய்யற கடமைகளை செய்யறாங்க. ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ்க்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை, நம் காவல்துறை இன்னும் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து சட்டம் ஒழுங்கை முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்பதுதான் தேமுதிகவின் கோரிக்கை. மதுபான கடைகளா? மதுபான கடைகள் இல்லைங்க. டாஸ்மாக் என்பது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, எவ்வளவு ஆண்டு காலமா அது வந்துகிட்டு தான் இருக்கு. இது தடுக்கப்படணும். முற்றிலும் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடை, போதை கலாச்சாரம் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணும் தான் எல்லாரும் சொல்றோம், பேசுறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வளர்ந்துகிட்டு தான் போதே ஒழிய அதற்கு தீர்வே இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கு. டாஸ்மாக் ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் இருக்கு, கஞ்சா போதை ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாமே நிச்சயம் இருக்கக்கூடாது என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. ஆனா பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல இது அவங்க தமிழக அரசிடம் நாம் அதை கேட்கும்போது அதிகமாக நேரங்களை நாம குறைக்கிறோம். நம்பர் ஆஃப் அந்த டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைத்து கொண்டிருக்கிறோம். பள்ளி அதே மாதிரி கோவில்கள் கிட்ட இருக்கிற டாஸ்மாக் கடைகளை எல்லாம் அகற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் உண்மையில் நம்ம பார்த்தோம்னா அப்படி இருக்கா என்பதை மக்கள் நீங்க தான் சொல்லணும்.